ஹல்லேலூயா. இந்த நாளில் கூடிய ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலியமாக நம்மோடு கூட பேசுவார். கடந்த சில வாரங்களாக நம் வேதத்திலிருந்து சில மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில லைஃப் லெசன்ஸ்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூடி நாம் 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதிலிருந்து 2 குறிப்பிட்ட மனிதர்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். இந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அநேக கேரக்டர்ஸ்கள் இந்த அதிகாரத்தில் காணப்படுகிறது. நேரம் கிடைக்கும் பொழுது இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். So when we look at 2 Kings chapter 5, we find various characters in this chapter. For example, you find the character called Naaman. You find a young slave girl. Thirdly, we find Elisha the prophet. We find the king of Israel. We find the servants of Naaman. We also find Gehazi, the servant of Elisha. இவர்கள் எல்லாரும் இந்த அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது இவர்களை குறித்து நாம் படிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நாம் 2 குறிப்பிட்ட மனிதர்களை குறித்து நாம் படிக்க போகின்றோம். We are going to look at 2 characters from 2 Kings chapter 5. Because of the limited time, I have chosen Naaman and Elisha the prophet. Today we will be learning life lessons from their life. முதலாவதாக நாமான் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதனை குறித்து நாம் வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது அவரை குறித்து சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Naaman was the commander of the army of the king of Aram. In your translation, Syria. He was the commander of the army of the king of Syria. He was a great man, honorable, because by him the Lord had given victory to Syria. He was a mighty warrior. அவர் ஒரு பெரிய ஒரு யுத்தம் செய்கின்ற ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அவருக்கு குஷ்டரோகம் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எலிசா என்ற மனிதனுடைய பேக்ரவுண்ட் நாம் வாசிக்கும் பொழுது he was a man of God in Israel. எலியா என்ற தீர்க்கதரிசியோட டிசைபிள் தான் எலிசா. இந்த எலிசாவை மூலியமாக கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் படிக்க முடியும். ஸோ இந்த ஒரு காரியத்தை நாமான் எப்படி தன்னுடைய குஷ்டத்திலிருந்து விடுதலை ஆனான் என்று சொல்லி நாம் இந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் படிப்போம் என்று சொன்னீங்கன்னா அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இதோடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் உங்களுக்காக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நேமன் வந்துட்டு சீரியா ராஜ்யத்தின் ஒரு பெரிய ஒரு கமாண்டர். இந்த மனிதன் மூலியமாக கர்த்தர் சீரியா தேசத்துக்கு அநேக வெற்றிகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவனுக்கு குஷ்ட ரோகம் இருந்தது. அதனால அவரால் சில காரியங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இந்த சீரியா ராஜ்யத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் அநேக நேரங்களில் யுத்தங்களுக்கெல்லாம் போகும் பொழுது அங்கே வெற்றி கிடைக்கும் பொழுது அந்த இடத்துலேருந்து அநேக மனிதர்களை அவர்கள் பிடித்து அவங்களை அடிமையாக அவங்க தேசத்தில் கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு வாட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்மணியை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட பெண்மணியானவள் இந்த நாமான் என்று சொல்லப்படுகிற கமாண்டரோட வீட்டில் வேலைக்காரியாக வேலை செய்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது தன்னோட இந்த எஜமானுக்கு வந்துட்டு இந்த நாமான் என்று சொல்லப்படுற கமாண்டருக்கு வந்துட்டு குஷ்டரோகம் இருக்குது என்று சொல்லி அவங்க அறிந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா தைரியம் எடுத்து அவங்க இந்த நேமனோட வைஃப் கிட்ட சொல்கிறாங்க, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் நாமான் போனான்னா அவங்க பூர்ணமாக விடுதலை ஆகிடுவாங்க, பூர்ணமாக சுகம் அடைஞ்சிடுவாங்க என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. நாமானோட மனைவியானவள் நாமானுக்கு இந்த காரியத்தை சொல்கிறாங்க, இப்படி இந்த ஒரு பெண்மணியானவள் சொல்கிறாங்க என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு இந்த குறிப்பிட்ட மனிதன் நாமான் என்ன பண்ணுறாரு சொன்னீங்கன்னா அவருடைய ராஜ்யத்தின் ராஜாவின் இடத்திலிருந்து ஒரு லெட்டரை வாங்கி இஸ்ரவேல் தேசத்தில் இந்த எலிஷாவை சந்திக்குவது அவர் கடந்து போறாருங்க. ஸோ அவர் கடந்து போகும்பொழுது இந்த லெட்டரோடு கூட முன்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதன் வந்துட்டு இஸ்ரவேல் ராஜாவின் இடத்துல வந்து அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட நாமான் என்று சொல்லப்படுகிற கமாண்டர் வந்துட்டு சீரியா தேசத்திலிருந்து உங்கள் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசியை எலிசா என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசியை பார்க்க வந்திருக்கிறார்.
அவர் குஷ்டரோகத்திலிருந்து இவரை சுகமாக்குவார் என்று கேள்விப்பட்டோம், அதனால அவரை சந்திக்க அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த லெட்டரை வந்துட்டு இஸ்ரவேல் ராஜா கொடுத்த உடனே, அந்த இஸ்ரவேல் ராஜா அதை கேட்ட உடனே அவர் நடுங்கிறாருங்க, அவர் பயந்து போறாருங்க. ஏன்னா அந்த நாட்களிலே குஷ்டரோகத்துக்கு ஒரு மருந்து கிடையாது. ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்து விட்டால் அதோட முடிவு வந்து மரணத்திலே போய் முடியும். யாருனாலையும் குஷ்டரோகத்தை சுகப்படுத்த முடியாது. அதுக்கு முன்பாக யாருமே குஷ்டரோகத்திலிருந்து சுகமானது கிடையாது. அப்போ இந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே இஸ்ரவேல் ராஜா பயந்து சொல்றாருங்க, ஒருவேளை சீரியா ராஜா வந்துட்டு நம்மோட கூட யுத்தம் பண்ணுவதற்கு அவர் ஏதோ ஒரு சாக்கு தேடிக்கொண்டிருக்கிறார், இஸ் லுக்கிங் ஃபார் அ ரீசன் டு குவாரல் வித் மீ என்று சொல்லி அவர் மிகுந்து பயந்து போறாருங்க. ஆனால் எலிஷாக்கு இந்த ஒரு செய்தி கேள்விப்படும் பொழுது எலிஷா வந்து இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து சொல்றாருங்க, அந்த மனிதன் வரட்டும், அவர் வரும்பொழுது அவருக்கு வந்து என்னிடத்தில் அனுப்புங்க என்று சொல்லிவிட்டு அவர் போய்விடுகிறார்கள். நாமன் என்ற இந்த கமாண்டர் வந்துட்டு இஸ்ரவேலுக்கு கடந்து வரும்பொழுது அவர் எலிஷாவோட வீட்டை தேடி வரும்பொழுது எலிஷா ஆனவர் என்ன பண்றாரு சொன்னீங்கன்னா, அவரை சந்திக்கிறது கூட வருவதில்லை. அவர் உள்ளத்திலிருந்தே, அவர் வீட்டு உள்ளத்திலிருந்தே ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாருங்க, நாமான் என்று சொல்லப்பட்ட அந்த மனிதன் வந்திருக்கிறார், அவரிடத்தில் நீ போய் சொல்லு, நீ போய் 7 டைம் யோர்தான் நதியில் என்ன பண்ண வேண்டுமா, நீ குளிக்க வேண்டும், டிப் yourself 7 times in Jordan river and God will heal you, ஆண்டவர் உன்னை பரிபூர்ணமாக சுகப்படுத்துவார் என்று சொல்லு என்று சொல்றாருங்க. அப்போ அந்த வேலைக்காரன் அந்த செய்தியோடு கூட நாமன் இடத்துல போய் அந்த செய்தியை சொல்லும் பொழுது நாமன் மிகுந்து கோபப்பட்டு என்ன சொல்றாருன்னா, ஏன்னா நான் இவ்வளோ தூரத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், இந்த தீர்க்கதரிசியை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இந்த மனுஷன் வெளியே வந்து அவனுடைய கடவுளை கூப்பிட்டு ஒருவேளை ஏதோ என்னையோ என்னுடைய சரீரத்தின் மேல் பூசி என்னை குணப்படுத்துவார் என்று நான் நினைச்சேனே, இந்த மனுஷன் போய் யோர்தான் நதியில் போய் 7 டைம் குளிக்க சொல்றாரு என்று சொல்லி அவர் மிகவும் வேதனைப்பட்டு மிகவும் கோபப்பட்டாருங்களா. ஆனால் அவர் திரும்பி அவருடைய தேசத்துக்கே நான் கடந்து போறேன்னு சொல்லி திரும்பி போகும் பொழுது நாமானுடைய வேலைக்காரன் வந்து என்ன சொல்றாரு சொன்னீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசியானவர் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லலையே எஜமானே, ஏன் அவர் சொன்ன அந்த காரியத்தை நீங்க செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அப்போ நாமன் என்ன பண்றாரு சொன்னீங்கன்னா, அந்த ஆலோசனையை கேட்டு அவர் அந்த யோர்தான் நதிக்குள்ள போய் 7 டைம் முழுங்கி அவர் வெளியே வரும் பொழுது அவர் பரிபூர்ணமாக சுகம் அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த நாளில் கூடி நாமான் என்ற இந்த கமாண்டருடைய வாழ்க்கையிலிருந்தும் எலிசா என்ற தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலிருந்தும் சில காரியங்களே நாம் படிக்கலாம். இந்த நாமான் தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்குள்ள காணப்பட்டிருக்கிற சில குணாதிசயங்களை நாம் இன்றைக்கு படிப்போம். அதே போல எலிசா என்ற தீர்க்கதரிசியை குறித்தும் சில காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்போம். So I want to share with you few life lessons from the life of Naaman and Elisha the prophet. முதலாவது நாமான் என்ற மனிதனை குறித்து நாம் பார்ப்போமாக. When you look at the life of Naaman, அவருடைய வாழ்க்கையில் இந்த சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். Number 1, he was willing to listen. He was willing to listen. இந்த ஒரு கேரக்டர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாமான் குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய வீட்டில் ஒரு வேலைக்காரி வந்துட்டு ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த ஆலோசனை கேட்பதுக்கு அவர் தயாராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி அவர் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கடந்து வந்து அவர் வந்துட்டு எலிஷாவை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் கோபத்தோடு திரும்பி போகும்போது கூடி அவருடைய வேலைக்காரன் நாமானை பார்த்து சொல்றாருங்க, அந்த தீர்க்கதரிசியானவர் கஷ்டமான காரியத்தை ஒன்றும் சொல்லலையே, வெறும் போய் யோர்தான் நதியில் குளிக்கதான் சொன்னாருங்களே, ஏன் அது செய்யக்கூடாது என்று அவர் ஆலோசனை கொடுக்கும் பொழுது ஒரு சர்வெண்ட், அவர் கீழே வேலை செய்கின்ற ஒரு சர்வெண்ட்டுடைய வார்த்தையை கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So my friend, it is important that we develop listening. நாம் கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் கேட்பதில்லை. They are not willing to listen to anybody. They are not willing to listen to God. They are not willing to listen to good advices given by the right people. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் பிரச்சனைகள் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். Do we listen to God? Do we listen when the Holy Spirit speaks to us? நிறைய நேரங்களில் நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே என்னோடு கூட பேசும்.
ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். ஆனால் அவர் பேசும் பொழுது நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா என்று யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு நிமிடத்துக்கு உங்களுடைய சிந்தையை இன்னொரு மனிதனை குறித்து சொல்ல ஆசைப்படுகிறேன். சாமுவேல் என்று சொல்லப்படுகிற அந்த சின்ன பிள்ளை டெம்பிள்ல இருக்கும் பொழுது தேவன் அவனோடு கூட பேசும் பொழுது அந்த சாமுவேல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னு சொன்னீங்கன்னா, பேசும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன், பேசும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் நமக்கு தேவை. we must develop the character of listening. நாம் கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்தில் அநேக இடத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, லிசன் டு மீ, லிசன் டு த வைஸ் கவுன்சில் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், தொடர்ந்து அவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் நாம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கேட்டால் மாத்திரம்தான் நம்மளால கீழ்ப்படைய முடியும். So let us develop listening skills. Naaman was willing to listen. Number 2, இரண்டாவதாக Naaman was willing to humble himself. Naaman was willing to humble himself. நாமானுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு பெரிய ஒரு கமாண்டர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் முதலாம் வசனம் 5ஆம் அதிகாரத்தின் 2 Kings chapter 5 verse number 1 and 2 நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், நாமான் வந்துட்டு ஒரு சாதாரண சோல்ஜர் கிடையாது. he is a commander of the army of the king of Syria. சீரியா ராஜ்யத்தின் கமாண்டரா இருக்கார். அப்படின்னா he is in a high rank official. அப்படிப்பட்ட ரேங்க் official இருந்தாலும் சாதாரணமான மனிதர்கள் சில ஆலோசனைகள் சொல்லும் பொழுது அந்த ஆலோசனைகளை கேட்கிறதுக்கு அவர் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எலீஷா என்ற தீர்க்கதரிசி இன்னொரு தேசத்தின் தீர்க்கதரிசியும் அவருக்கு சில ஆலோசனைகளை சொல்லும் பொழுது முதல் அவர் கோபப்பட்டார். ஆனால் அதுக்கு பின்பாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆலோசனைக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He was willing to humble himself. நீங்க அந்த முழு 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் யோர்தான் நதியில போய் முழுங்கு என்று சொல்லும் பொழுது அவர் கோபப்பட்டுவது மாத்திரமல்ல, அவர் சொல்றாருங்க, ஏன் எங்க தேசத்தில் நதிகள் கிடையாதா? எங்கள் தேசத்தின் நதிகள் இஸ்ரவேல் தேசத்துக்கு நதிகளை காட்டிலும் மேன்மை உள்ளது அல்லவா? நான் அங்க போய் குளிப்பேனே, ஏன் இந்த நதியில் நான் குளிக்க வேண்டும், ஏன் இந்த நதியில் நான் டிப் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் முதல் கோபப்பட்டார். ஆனா பின்பு தீர்க்கதரிசி சொன்ன ஆலோசனையின்படி அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, pride goes before destruction. pride goes before destruction. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது இருக்கிறதுக்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு காரியம் வேதத்தில் நாம் படிக்கும்போது தெளிவாக பார்க்க முடியும், பெருமை என்ற காரியம் நமக்குள்ள இருந்தால் நிச்சயமாக அநேக ஆசீர்வாதங்கள் தடைப்படும். நாம் வாசித்த வசனம் சொல்லுகிறது, pride goes before destruction. சற்று நாம் இந்த அதிகாரத்தில் நாமானை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை அவர் கோபப்பட்டு அப்படியே அவர் திருப்பி போயிருந்தார், அவருடைய வாழ்க்கை முழுமையாக குஷ்டரோகியாகவே இருந்திருப்பார், குஷ்டரோகியாகவே அவர் சத்திருப்பார். ஆனா அந்த இடத்தில் அவருடைய எல்லாம் பெருமையை அவர் தள்ளிவிட்டு அவர் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் நீங்கள் வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, clothe yourself with humility towards one another, because God opposes the proud but shows favor to the humble. Verse number 6 says, humble yourself therefore under the mighty hand of God, that he may lift you up in due time. இந்த இடத்தில் வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நமக்குள்ள பெருமை இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். படிப்பின் பெருமை இருக்கிறதா? நம்முடைய பேக்ரவுண்டை குறித்து நமக்கு ஒரு பெருமை இருக்கிறதா? இல்லை நம்முடைய பாஷையை குறித்து நமக்கு ஒரு பெருமை இருக்கிறதா? இல்லை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நமக்கு ஒரு பெருமை இருக்கிறதா? நான் இவ்வளோ ஜபிக்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஒரு பெருமை இருக்கிறதா? நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் என்று சொல்லி நமக்கு பெருமை இருக்கிறதா? பணம் பெருமை இருக்கிறதா? இப்படி எல்லாம் சொல்லி யோசித்து பார்ப்போம். நாமான் என்று சொல்லப்படுகிற இந்த கமாண்டர்
பெரிய ஒரு அதிகாரி, அநேக வெற்றிகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனாலும் சாதாரணமான சில மனிதர்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த ஆலோசனைகளை கேட்பது மாத்திரமல்ல, அந்த ஆலோசனைப்படி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He humbled himself, the Bible says. Hallelujah. When you look at a high commander, he will always give command. ஒரு கமாண்டோட முக்கியமான ஒரு காரியம், அவர் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவாருங்களா, he will be giving command and others will be taking that command. அந்த வார்த்தையின்படி மற்றவர்கள் தான் கீழ்ப்படிவாங்க. ஆனா இந்த இடத்தில் நாமான் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமையும் எல்லாத்தையும் சைடில் வைத்து தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So number 1, Naaman was willing to listen. Number 2, Naaman was willing to humble himself. Number 3, Naaman was willing to obey. Naaman was willing to obey. நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, only if you listen will you be able to obey. நீங்கள் கேட்டால் மாத்திரம்தான் அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிய முடியும். யார் கீழ்ப்படிவாங்க என்று சொன்னீங்கன்னா, தன்னை தாழ்த்தினால்தான் கீழ்ப்படிய முடியும் என்று சொல்லியும் நீங்க பார்க்க முடியும். நீங்க இந்த 5ஆம் அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த இடத்தில் 3 times Naaman showed the attitude of obedience. முதலாவது அந்த slave girl, when the slave girl told the council, go to Israel, there's a servant, there's a person by name Elisha, he is a prophet, he can heal you என்று அந்த ஆலோசனை சொல்லும் பொழுது he listened to that advice, he obeyed that advice. Number 2, his own servants gave the advice, why don't you listen to the prophet and do the simple thing, the simple task that prophet has told you to do. He listened and he obeyed. Number 3, we find when Elisha told him to go and dip in river Jordan, he went and dipped. So 3 times in chapter 5 we find the character of obedience in the life of Naaman. The Bible says obedience is better than sacrifice. Obedience is better than sacrifice. நமக்குள்ள கீழ்ப்படிதல் மிகவும் மிகவும் அவசியம். சில நேரங்களில் நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், சில மனிதர்கள் நல்ல ஆலோசனைகளை சொல்லும்போது கூட அந்த ஆலோசனைகளோடு கேட்கிறோம். ஆனால் அந்த ஆலோசனைகளை கேட்ட பின்பு அந்த ஆலோசனையின்படி நாம் நடப்பது கிடையாது. We don't put into action what we heard. அங்கே தான் பிரச்சனை இருக்கிறது. ஒருவேளை ஒரு நாமான் இந்த காரியங்களெல்லாம் கேட்டு அப்படியே விட்டு இருந்தால் அவருடைய வியாதி அப்படிதான் இருந்திருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்கறது மாத்திரமல்ல, அந்த ஆலோசனையின்படி அவர் நடந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாள் கூடி கர்த்தர் நமக்கு ஒவ்வொருக்கும் கீழ்ப்படிதல் கிருபைகளை தேவன் நமக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவானவரும் தெளிவாக சொல்லுகிறார், if you love me you will obey my commands. If you love me you will obey my commands. May the Lord help each one of us to obey God's command every day of our life. So 3 காரியங்களை நாம் பார்த்தோம். Number 1, Naaman was willing to listen. Number 2, Naaman was willing to humble himself. Number 3, Naaman was willing to obey. Number 4, Naaman was willing to give the glory to God and thank the man of God. Naaman was willing to give glory to God and thank the man of God. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், நாமான் என்று சொல்லப்படுகிற இந்த கமாண்டர் அந்த லெப்ரஸில், இந்த குஷ்ட ரோகத்திலிருந்து அவர் சுகமான உடனே அவர் மறுபடியுமாக அவர் வந்து எலிசா என்ற தீர்க்கதரிசியை பார்க்க வருகிறார். வந்து அந்த தீர்க்கதரிசிக்கு அவர் தேங்க்யூ சொல்வது மாத்திரமல்ல, நாம் பார்க்கிறோம் அவர் இஸ்ரவேலின் தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. அவர் இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் அவர் ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்லலாம். அவர் ரட்சிக்கப்பட்டார். அந்த நாள் அவர் தெரிந்து கொண்டார், முழு உலகத்திலே இஸ்ரவேலின் தேவன் மாத்திரம்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அவர் அறிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். This shows the heart of Naaman. He was grateful to God
தேவன் செய்த அந்த நன்மையை அவர் மறக்கவில்லை. தேவனுக்கு நன்றி சொல்ல அவர் மறக்கவில்லை. He acknowledged that this good thing that has happened in his life has happened because of God Almighty. தேவனால் தான் இந்த காரியம் வந்தது என்று சொல்லி எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் கர்த்தருக்கு கொடுத்தார். அதே நேரத்தில் எந்த மனிதன் மூலமாக அந்த நன்மை வந்ததோ அந்த மனிதனுக்கும் நன்றி சொல்லார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He came and he thanked Elisha the prophet. He was also willing to give gifts for the prophet of God. Hallelujah, hallelujah. So Naaman was willing to listen, Naaman was willing to humble himself, Naaman was willing to obey, and Naaman was willing to give glory to God and thank the man of God. Now we will focus our attention on Elisha the prophet. எலிசா என்ற தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் பார்ப்போமாக. I would like to share 5 things from the life of Elisha from the text we read from 2 Kings chapter 5. 5 காரியங்களை தெளிவாக நாம் பார்க்க முடியும். Number 1, Elisha saw the challenge as an opportunity. இந்த இடத்தில் நாமானானவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு கடந்து வரும் பொழுது ராஜாவின் இடத்திலிருந்து ஒரு லெட்டரோடு கூட அவர் கடந்து வருகிறார். இஸ்ரவேல் ராஜாக்கு அந்த நியூஸ் கிடைச்ச உடனே அவர் பயப்படுகிறார். He was upset, he was worried, he was scared. But Elisha, when he saw this challenge, he looked at it as an opportunity. முதலாவது காரியம், வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் வந்தாலும் அதை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. Look at it with the eyes of God. ஆண்டவருடைய கண்களோடு கூட நாம் பார்க்க வேண்டும். When you look through the eyes of God, every challenge becomes an opportunity. It's a time to display the power of God. Hallelujah. Elisha was not afraid of leprosy. He knew the God of Israel is a living God, and with him all things are possible. So he saw the challenge as an opportunity. ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு வாய்ப்பாக அவர் பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, எலிஷா was willing to become the invisible. எலிஷா was willing to become the invisible. நாமான் என்ற அந்த கமாண்டர் எலிஷாவுடைய வீட்டுக்கு முன்னால வந்து நிற்கும் பொழுது எலிசானவர் வெளியே வந்து கூடி அவரோடு கூட பேசவில்லை. அவருடைய வேலைக்காரனை அனுப்பி சொல்லுகிறார், யோர்தான் நதியில போய் 7 டைம் முழுங்கி திரும்பி போ சொல்லு, கர்த்தர் உன்னை குணப்படுத்துவார் என்று சொல்லு என்று சொன்னார். So இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், Elisha became insignificant so that God would become significant. I want to repeat that. Elisha became insignificant so that God would become significant. சற்று யோசித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை இன்றைக்கு நம்முடைய காலத்தில் பார்ப்பது மிகவும் கடினமான காரியம். இன்றைக்கு சின்ன ஒரு காரியங்கள் நடந்து விட்டாலே ஜனங்கள் தங்களையே மகிமைப்படுத்திக் கொள்கிறார்கள், தங்களையே மேன்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் அவர்கள் மூலியமாக ஏதோ வந்தது போல அவர்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எலிஷாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது he became insignificant. He just said, நீ இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்திருக்கிறாய், கர்த்தர் உன்னை முற்றிலுமாக சுகப்படுத்துவார், அதனால நீ போய் என்ன பண்ணு, யோர்தான் நதியில 7 டைம் டிப் பண்ணி நீ போ, கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவார். He became insignificant. He became invisible so that God would be significant and visible. Number 3, Elisha demonstrated and represented God correctly. Elisha demonstrated and represented God correctly. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், நாமான் என்ற இந்த மனிதன் குஷ்ட ரோகத்திலிருந்து சுகமான பின்பு அவர் மறுபடியுமாக எலிசாவை சந்திக்க வருகிறார். எலிசாவின் இடத்துல வந்து அவருக்கு நிறைய கிஃப்டும் நிறைய பணத்தை அவர் கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆனால் இந்த இடத்தில் எலிசா எதுவுமே வாங்காமல் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை இன்றைக்கு நாம் பார்ப்பது மிகவும் மிகவும் கடினமாக இருக்கிறது. One thing we must understand, God's power cannot be purchased with money. ஆண்டவருடைய வல்லமை பணம் கொடுத்து வாங்க முடியாது. God's gifts are given to us by grace. ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு கிருபையும்
ஒவ்வொரு கிஃப்ட்களும் அவர் கிருபையினால் அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So here we find that Elisha represented God correctly. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது உண்டு, அங்க போனேன், நான் இவங்களை பார்க்க போனேன், அவங்க இவ்வளோ பணத்தை கேட்டாங்க என்று சொல்லி அநேக நேரங்களில் அதன் காரணமாக அநேகர் துக்கத்தோடு கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே போய்விடுகிறார்கள். The Bible is clear. The love of money is the root cause of all evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லி தெளிவாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பண ஆசையை குறித்து நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, நமக்குள்ள இப்படிப்பட்ட பண ஆசைகள் இருக்கக்கூடாது. விசேஷ விதமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற ஜனங்கள் இந்த ஒரு காரியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தார், அவர் உங்களை நடத்துவார். ஆண்டவர் உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நடத்துவார். அதனாலே இந்த பண ஆசை என்ற காரியத்தில் கீழே விழுந்து விடக்கூடாது. தேவன் நம்மை நடத்துவார். தேவன் நம்ம கொடுத்துக்கிற அழைப்பில் நாம் உண்மையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரெப்ரசன்ட் God correctly, represent Jesus Christ correctly to the world. Hallelujah, hallelujah. சற்று யோசித்து பாருங்கள். நாமான் திரும்பி அவங்க ஊருக்கு போகும் பொழுது எலிஷாவை குறித்து எப்படிப்பட்ட ஒரு சாட்சி கொடுத்திருப்பார். அவன் என்னை சுகமாக்கினார், எந்த பணமும் எந்த ஒரு காரியத்தை அவர் வாங்கவில்லை என்று அவர் சொல்லியிருப்பார். எப்படிப்பட்ட ஒரு சாட்சி! இதனால தேவனுடைய நாமம் எந்த அளவுக்கு மகிமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். So Elisha demonstrated and represented God correctly. Number 4, Elisha represented a true man of God. Elisha represented a true man of God. இந்த இடத்துல பார்க்கிறோம், எலிசா என்ற தீர்க்கதரிசி not only did he represent God correctly, but he also represented God's servants correctly. Hallelujah. அவர் பணத்துக்கு பின்பாக அவர் ஓடவில்லை. பண ஆசையில் அவருக்கு மயங்கி கீழே விழவில்லை. அநேக கிஃப்ட்டுகள் வருகிறது என்று சொல்லி அவர் எல்லாத்தையும் வாங்கி அவர்கிட்ட வைக்கவில்லை. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் தேவனையும் தேவ ஜனங்களையும் கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Today we need people like Elisha who can demonstrate and represent God and his people correctly. Hallelujah, hallelujah. Lastly, Elisha's life brought glory to God and transformed the heart of Naaman towards a true and living God. Hallelujah. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், எலிசாவோட அந்த வாழ்க்கையை பார்த்து தான் நாமானுடைய இருதயத்தில் பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிற்று. Naaman not only received physical healing, but he also received transformation of his heart. அவருடைய இருதயத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றம். வெறும் வெளிப்புறமாக ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லி அவர் போகவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய இருதயத்திலே பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சு. அதுக்கு காரணம் தேவன், இரண்டாவதாக அதுக்கு காரணம் தேவ மனிதனாகிய எலிசா தீர்க்கதரிசி. His lifestyle demonstrated and spoke something powerful into his life. His life completely changed. Hallelujah, hallelujah. இந்த நாளில் கூடி நாம் நாமான் என்ற கமாண்டருடைய வாழ்க்கையிலிருந்தும் எலிசா என்ற தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலிருந்தும் சில காரியங்களை நாம் பார்த்தோம். May God help us to emulate these characters in our own life. நம்முடைய வாழ்க்கையில கூடி இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நாம் வளருவோமாக. May God help us to demonstrate and represent Christ correctly to this world. Hallelujah. இந்த வேளையில கூடி கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி ராஜா. இந்த நாளில் கூடி நம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி. நாமான் என்று சொல்லப்படுகிற கமாண்டருடைய வாழ்க்கையிலிருந்தும் எலிசா என்று சொல்லப்படுகிற தேவ மனிதருடைய வாழ்க்கையிலிருந்தும் எங்களுக்கு அநேக பாடங்களை நீ கற்றுக்கொண்டீரதுக்காக நன்றி சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேலையில் கூடி எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளிலே ஒரு மாற்றங்கள் வர வேண்டுமோ அந்த பகுதிகளிலே மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே கேட்கிற ஒரு காதுகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் தாழ்ந்திருக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Help us to become insignificant and invisible so that you are visible and significant, O God. உலகத்துக்கிற ஜனங்கள் எங்களுக்குள்ள இந்த உண்மை பார்க்கத்தக்கதாக நீ கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Bless every person who has heard this voice this morning, Lord. இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்ட அத்தனை ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய வார்த்தை உம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றட்டும் ஆண்டவரே. We give you all the glory and all the honor in Jesus' precious name. Amen.